வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் விமான தாக்குதலை தொடர்ந்து தெற்கு லெபனானில் கார்மெட் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானம் உட்பட பல மேம்பட்ட ஹெஸ்போல்லா ஆயுதங்களை கண்டுபிடித்ததாக IDF அறிவித்தது. தெற்கு லெபனானில் நேற்றிரவு விமான தாக்குதலுக்குள்ளான பகுதியில் தரைப்படைகள் தரை நகர்வு ஒன்றை மேற்கொண்டன. அதன்போது இஸ்ரேலிய ராணுவம் ஹெஸ்போல்லா கட்டளை மையத்தை கண்டுபிடித்து அழித்ததாக அறிவித்தது. அதில் போர்க்கலவைகள், டேங்க் எதிர்ப்பு நிலைகள் மற்றும் ஆயுத சேமிப்பு வசதிகள் ஆகியவை அடங்கும். மறைக்கப்பட்டு ஆயுத சேமிப்பு வசதிகள், கார்மெட் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள், கையறை குண்டுகள், துப்பாக்கி மற்றும் பல்வேறு போர் உபகரணங்கள் இருந்தன. கார்மெட் ஏவுகணை ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது. IAF தாக்குதலால் கொல்லப்பட்ட ஒரு ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளரின் உடல் அருகேயும் கார்மெட் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை இருந்தது என்று IDF உறுதிப்படுத்தியது. ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் ஆளற்ற விமானம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றொரு வளாகத்தில் பல நிலத்தடி சுரங்கப்பாதை தண்டுகள் மற்றும் ஆயுத சேமிப்பு வசதிகள் அமைந்துள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டன. இஸ்ரேலிய விமானப்படை IAF வெள்ளிக்கிழமை தெற்கு லெபனானில் ஹெஸ்போல்லாவின் உள்கட்டமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியது. லெபனானில் டயர் பகுதியில் உள்ள கட்டளை மையங்கள், உளவுத்துறை வசதிகள், ஆயுத கிடங்குகள், கண்காணிப்பு நிலையங்கள் மற்றும் இராணுவ கட்டமைப்புகள் உட்பட ஹெஸ்போல்லாவின் இராணுவ சொத்துக்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. IDF-இன் கூற்றுப்படி இலக்கு வைக்கப்பட்ட பல இராணுவ சொத்துக்கள் ஹெஸ்போல்லாவின் அஜீஸ் படைப்பிரிவை சேர்ந்தவை. ஹெஸ்போல்லாவின் அஜீஸ் படைப்பிரிவு தென்மேற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் தாக்குதல்களை நடத்தும் யூனிட். வடக்கு இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் IDF படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் ஹெஸ்போல்லாவின் அஜீஸ் படைப்பிரிவுக்கு தெற்கு லெபனானின் டயர் நகரம் ஒரு குறிப்பிடத்தக்க கோட்டையாக செயற்படுகிறது என்று IDF தமது டெலிகிராம் சேனலில் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு முன்கூட்டியே பல்வேறு வெளியேற்ற எச்சரிக்கைகள் செய்யப்பட்டதில் பொதுமக்களின் பாதிப்பை குறைக்க விரிவான நடவடிக்கைகள் எடுத்ததாக IDF மேலும் கூறியது. லெபனானில் கடலோர நகரமான டயர் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் 2 அலைகள் விமான தாக்குதல்களை நடத்தின. மேலும் தெற்கு லெபனானிலும் தலைநகர் பெய்ரூட்டிலும் உள்ள ஹெஸ்போல்லாவின் கோட்டையிலும் இன்று அதிகாலையில் விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தெற்கு லெபனானில் 2 கிராமங்கள் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதல்கள் ஹெஸ்போல்லாவுடன் இணைந்து மீட்பு படையை சேர்ந்து 5 மருத்துவர்களை கொன்றதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் 11 மாடி குடியிருப்பு கட்டடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாக AFP தெரிவித்துள்ளது. கட்டளை மையங்கள், உளவுத்துறை உள்கட்டமைப்பு, ஆயுத கிடங்குகள் மற்றும் ஹெஸ்போல்லாவுக்கு சொந்தமான கண்காணிப்பு நிலைகள் ஆகியவை இலக்குகளில் அடங்கும் என்றும் IDF கூறியது. தாக்குதல்களுக்கு முன்னர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு IDF வெளியேற்ற எச்சரிக்கைகளை வழங்கியது. இஸ்ரேலின் எல்லைக்கு வடக்கே சுமார் 6 கிலோமீட்டர் மற்றும் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெற்கு லெபனான் நகரங்களான கியா மற்றும் டெய்ர் மிமாஸில் நுழைந்த இஸ்ரேலிய தரைப்படைகள் ராக்கெட்கள் மற்றும் பீரங்கிகளால் குறிவைத்து தாக்கியதாக ஹெஸ்போல்லா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலில் இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் டெய்ர் மிசான் நகரத்தில் மீது தொடர்ந்து பல மணி நேரமாக பறந்து கொண்டிருந்தது. அந்த நகரம் பெரும்பாலும் குடியிருப்பாளர்களால் காலி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு தங்கியுள்ள குறைந்த எண்ணிக்கையிலான மக்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்தது என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய துருப்புகள் டெய்ர் மிமாஸ் நகரத்தை அடைந்தது இதுவே முதல் முறை. வெள்ளிக்கிழமை மாலை வடக்கு இஸ்ரேல் மீதான சமீபகால தாக்குதல்களில் லெபனானில் இருந்து வந்த ஒரு ஆளற்ற விமானம் மேற்கு கலிலி பகுதியில் தரையில் மோதி வெடித்தது. யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் மத்தியில் வடக்கு இஸ்ரேலில் நகாரியா, ஏக்கர் மற்றும் ஹைஃபாவின் வடக்கே உள்ள கிரியாட் பகுதி உட்பட வடக்கு நகரங்களில் ஆளற்ற விமான ஊடுருவல் எச்சரிக்கை சைரன்கள் சுமார் அரை மணி நேரம் ஒலித்தன. முன்னதாக மேற்கு கலிலி மற்றும் ஹைஃபா பகுதிகளில் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்களில் சிலவற்றை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் மற்றவை பெரும்பாலானவை பொதுமக்கள் வசிக்காத இடங்களில் வீழ்ந்ததாகவும் IDF கூறியது. வடக்கு இஸ்ரேலின் நகாரியாவில் உள்ள ஒரு தொழிற்சாலை ராக்கெட் தாக்குதலால் சேதமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளி காட்சிகள் வடக்கு கடற்கரை நகரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் ஒரு தொழில்துறை பகுதியில் இருந்து புகை எழுவதை காட்டியது. பிற்பகலில் இஸ்ரேலிய வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பு லெபனானில் இருந்து 2 ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக IDF கூறியது. மேலும் லெபனானில் இருந்து 5 ஏவுகணைகள் இடைமறைக்கப்படுவதற்கு முன்பு நேற்றிரவு ஹைஃபா நகரில் சைரன்கள் ஒலித்தன. லெபனானில் இருந்து சமீபகால தாக்குதல்களில் காயங்கள் எதுவும் இல்லை.
அமெரிக்கா மற்றும் லெபனான் அதிகாரிகள் ஹெஸ்போல்லாவுடன் போர் நிறுத்தம் செய்வதில் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வரும் நிலையில் இருதரப்பு தாக்குதல்கள் தொடர்கின்றன. வெள்ளை மாளிகை வெள்ளிக்கிழமை நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் லெபனானில் போர் நிறுத்தம் செய்வதற்கான முயற்சிகள் பற்றி தொலைபேசி அழைப்பின் போது விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இஸ்ரேலின் சேனல் 12 தொலைக்காட்சி வடக்கில் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையில் எஞ்சியிருக்கும் சர்ச்சைக்குரிய புள்ளிகள் என்று சில விவரங்கள் அடங்கிய அறிக்கையை வெளியிட்டது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி பிரான்ஸ் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது அல்லது ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதை கண்காணிக்கும் சர்வதேச சூழலில் உறுப்பினராக இருக்க முடியாது என்று இஸ்ரேல் வலியுறுத்தியது. இது மேக்ரோன் நிர்வாகத்தின் கீழ் சமீபகால மாதங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக உணரப்பட்ட விரோத போக்கின் காரணமாகும். மேக்ரோன் சமீபத்தில் பலமுறை இஸ்ரேல் மீது ஆயுத தடைக்கு அழைப்பு விடுத்தார். இது ஒரு ராஜதந்திர நெருக்கடியை தூண்டி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதை என்று அவர் அதை வகைப்படுத்தினார். அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்ட இரண்டாவது பிரச்சினை இஸ்ரேல் லெபனான் எல்லையில் உள்ள 13 நிலப்புள்ளிகள். அவை எல்லை வரையறை சிக்கல்களால் சர்ச்சைக்குரியவை. லெபனானில் இருந்து வரக்கூடிய உடனடி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக செயல்பட இஸ்ரேலின் தந்திரத்தை ஆதரிக்கும் கடிதத்தை அமெரிக்கா வெளியிடும் என்பதை லெபனான் ஏற்றுக்கொண்டதாக சேனல் 12 தெரிவித்தது. அதாவது ஹெஸ்போல்லா ஒப்பந்தத்தை மீறினால் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்தும் என்பதை லெபனான் அரசு ஏற்றுக்கொள்கிறது. ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி சேனல் 12 கூறிய போது பெரும்பாலான விவரங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் திறந்த நிலையில் இருப்பதை மிகவும் உணர்திறன் வாய்ந்த சில விஷயங்கள். அவை இன்னமும் ஒப்பந்தத்தை தடம் புரளச் செய்யலாம். வாஷிங்டனின் தூதர் அமோஜ் ஹோஸ்டின் கடந்த வாரத்தில் மூத்த லெபனான் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளோடு போர் நிறுத்தம் பற்றி விவாதித்த பின்னர் பேச்சுக்களில் முன்னேற்றம் இருப்பதாக கூறி இந்த அறிக்கை வந்தது. மூத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒப்பந்த விஷயத்தில் ஹெஸ்போல்லா அதிகளவில் நெகிழ்வு போக்கை காட்டுவதாக கூறினார். ஏற்படும் தொடர் இழப்புகளை தவிர்ப்பதற்கு ஹெஸ்போல்லாவுக்கு போர் நிறுத்தம் மிக மிக அவசியம் என்பதையே நெகிழ்வு போக்கு காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.